கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கோவி பிரியன் ஐயா அவங்களை அதாவது சிறப்பு பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம். அவர் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினர். அதை நான் பெருமையாக சொல்லிக்க கடமைப்படுறேன் கண்டிப்பாலுமே. அதே சமயத்தில் அவர் வாஸ்து பற்றியும் வாஸ்துலேயே மாடர்ன் வாஸ்து அப்படிங்கிறதுல சிறப்பான ஒரு அதாவது இந்த இளமை பருவத்திலேயே மாடர்ன் வாஸ்து அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள்கிட்ட வாஸ்து குற்றங்களை ஈஸியாக பரிகார முறையில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். மாடர்ன் வாஸ்து முறையில் நீங்கள் பயன்படுத்துகிற நிறங்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி காணலாம் அப்படிங்கிறதுலையும் நியூமராலஜி அடிப்படையிலையும் சரிங்களா அவருக்கு சேர்ந்த அறிவு புரிதல் ஆற்றலோட அற்புதமாக பேசிக்கொண்டு வளம் வந்து கொண்டிருக்காங்க. அவங்க அகத்தியர் சார்பில் பேசுறதுக்காக வருக வருகை என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை ஜோதிட என்னுடைய குருநாதர்கள், நம்ம அகத்தியர் 23வது ஜோதிட கருத்தரங்கு வருகை புரிந்திருக்கும் திரு புனையா சுவாமிகள் அவருக்கும் வணக்கங்க. மற்றும் நம்ம இந்த மேடையை ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைப்பாளராக திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், நம்ம அகத்தியர் ஜோதிட வித்யாலய ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க. மற்றும் ஜெயசூரிய நாராயணா மாமா அவர்களுக்கும் நன்றிங்க. இங்கே வருவதற்கும் அத்தனை அபிராமி ஜெயசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க. மற்றும் இங்கே இருக்கும் அத்தனை ஜோதிட உண்ணங்களுக்கு நன்றிங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி. என்னுடைய குருநாதர் மானசீக குருநாதர் சதாசிவ பிரம்மந்தருக்கு நன்றிங்க. இன்னைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்க, மீன ராசி. நம்ம ஜோதிடலாம் இருக்கனால எல்லாத்துக்கும் தெரியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க, ஊர் கடைசியில் இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிடுவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஏதாவது தெரியுங்களா? அப்படி ஒரு விஷயம் இருக்கு. உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பிறக்குதுனாவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. கம்பல்சரியா. ஏன் அப்படின்னாங்க, பூசம் அனுசம் உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப பெஸ்ட்டாக குரு மனையில் 12ஆம் இடத்துல மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு குழந்தை ஜனனமானா உறுதியாக ஊர்க்கடைசியில் இடம் வாங்கி வீடு கட்டுவார்னு தைரியமாக சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாங்க, நாம் மனையடி வாஸ்து நியூமராலஜி அத்தனையும் பார்க்குறோம். நம்ம இடிக்காத வாஸ்து சேர்த்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு மனை இருக்குன்னா ஈசானத்திலே படிக்கட்டு இருக்குன்னா அது இடிக்கிறது இல்லை, இடிக்க வேணான்றோம். ஏன் அப்படின்னா அதில் மாடர்ன் வாஸ்துவில் பிரமிடுன்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த மாதிரி சரியான பிரமிடை யூஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் இடிக்காத வாஸ்துவில் வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எஃபெக்டையே மாற்றி வைக்க முடியும். ஏன் அந்த சக்தியை மாற்றி வைக்கிற மாதிரியே பிரமிட்ஸ்லாம் இருக்குது. சரி பரவாயில்ல, ஏரோ பிரமிட்ஸ்ன்னு பேர், அந்த மாடி படிக்க வைக்கிறதுக்கு பேர் ஏரோ பிரமிட்ஸ்ன்னு பேர். அதை வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற சக்தியை மாற்றி வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல அதை லோட் பண்ணி வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற சக்தியை மாற்றி வைக்க போகிற சக்தி அதுக்கு உண்டு. அதே மாதிரி சமையல் கட்டு உங்களுக்கு அக்னி மூலையில் இல்லை அப்படின்னா அதுக்காக கலப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபயர் பிரமிடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரமிடோடைய காஸ்ட் வெறும் 1000 ரூபா தானுங்க. நம்ம சமையல் கட்டு இல்லைன்னா கலப்பட வேண்டாம். அந்த இடத்துல நான் ரூமாக தான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பிரமிடை அந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க. அதனுடைய வேலையை அது 100% செஞ்சிடும். சரி, இப்போ பேச வந்த கருத்து என்ன அப்படின்னாங்க, உத்திரட்டாதியில் ஆரம்பிச்சுட்டு ஊர் கடைசியில் வீடை கட்டுவான்னு சொல்லிட்டு வீட்டை பற்றி பேசல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, வீட்டை பற்றி தான் பேச வரோம். இப்போ எல்லாத்துக்குமேங்க அதாவது வீடு அப்படிங்கிறது கனவுங்க இல்லையா? அதில் என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் இருந்தார். எல்லா ஜோசியம் பார்த்தா எல்லாம் பண்ணோம், எனக்கு ஆண் வாரிசு வேணுங்க, நீங்கள் தான் அதை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ பெண் குழந்தையும் பிறந்துருச்சு, அடுத்து என்னுடைய ஆசை தொழில் நல்லா இருக்கு, பேரெல்லாம் நியூமராலஜி படி வச்சு கொடுத்தீங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்குது, அவளுக்கு அந்த பொண்ணுக்கு கனிமித்ரான்னு வச்சு கொடுத்தோம், அட்டகாசமாக இருக்காளுங்க, அவங்க தொழிலும் நல்லா இருக்கு, ஒரு பேரை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க முடியுமா? உறுதியாக மாற்ற முடியும். அதனால் அடுத்து அவர் கேட்ட கேள்வி என்னன்னாங்க, ஒரு வாஸ்துனால உங்களுடைய இத்தனை வருஷமாக நீங்கள் 25 வருஷமாக வாஸ்துல இருக்கீங்க, ஆண் வாரிசை உருவாக்கி தர முடியுமா அப்படின்னா 100% உருவாக்கி தர முடியுங்க. ஏன் அப்படின்னா பஞ்சபூதம் அப்படிங்கிற காற்று சக்தியில் நமக்கு ஆதாயம் விரயம் கர்ப்பம் யோகம் திதி வயது
அதே மாதிரியே நட்சத்திரம், அதே மாதிரி தாராபலன். எப்படி ஒரு கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வீடு கட்டும்போது மட்டுங்க இந்த 15 பொருத்தம் பார்த்து தான் ஆயாதி பொருத்தங்கள், குழி பொருத்தங்களை பார்த்து தான் வீடு கட்டுறோம். சும்மா நம்ம உடனே போய்ங்க பாலக்கால் போடுங்கன்னு சொல்லி போட்டு பண்ணுற விஷயங்களை அதில் உங்களுக்கு வாஸ்து நாள் போடுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாத்த விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க. வாஸ்து நாள் அன்னைக்கு அவருக்கு ஒரு கால் சந்திராஷ்டம நாள்னு வச்சுக்கோங்க. அந்த வாஸ்து நாளில் நீங்கள் அந்த ஆயாதி குழிப்பழத்தம் போட்டு பண்ணி கொடுத்தா கூட நல்லது நடக்காது. அப்போ அவருடைய இதில் 5/1/5/9 அவருடைய மனைவியோடது 2 பேர்த்தையும் எடுத்து வச்சு அவர் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறானுங்க. ஒரு அருமையான மாதங்கள்லாம் இருக்குங்க. எல்லாம் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில மாதங்களில் வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனி மாதத்தில் அடி போட்டால் ஆணுக்கு ஆபத்துங்க, பாதிப்பு. அது கூட பிரச்சனை இல்லைங்க. சித்திரை மாதத்தில் வீடு கட்டும்போது அவருடைய சிறப்பை கெடுத்துருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அது பாதிக்குது. ரொம்ப நல்ல நல்ல மாதங்கள் அப்படிங்கிறது எப்படின்னாங்க, நிறைய பேர் கார்த்திகை மாதத்தை விரும்ப மாட்டேங்க. 100% கார்த்திகை மாதத்தில் வீடு கட்டுறதுக்கு பாலக்காலுக்கு 100% கொடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தர் பணக்காரனா புழக்க என்னன்னா கார்த்திகை மாதத்தில் வீடு போடணுங்க. அதே மாதிரியே தை மாதத்தில் வீடு போட்டு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்து கொடுங்க. ஒரு சில வீடுகளில் தை மாதத்தில் வீடு பாலக்கால் போட்டு ஆரம்பிச்சு தர வீட்டில் வீடு தீப்படுது. இதனுடைய அனுபவத்தில் 25 வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்துட்டு இருக்கானுங்க. தீப்படுற மாதிரி ஆயிடுது, இல்லாட்டி ஃபயர் கட்டாயமாக அந்த வீட்டில் தீ விபத்து நடக்குது. ஆணுடைய முன்னேற்றத்தில் தடை பண்ணுது. நம்ம வாஸ்து இருக்குதுங்க, தை மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லி தரோம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அது இல்லாமல் ஒருத்தர் பணக்கார ஆகணுங்கிறதுக்கு அவர் உழைப்பு இருந்தாலும் கார்த்திகை கொஞ்சம் அதனுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி தந்துடும். அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குங்க. எங்கள் நண்பர் கேட்டார், இவ்வளோ தூரம் சாதிக்கிறீங்க, ஏதாவது பண்ணித்தர முடியுமா? எனக்கு பெண் குழந்தைன்னு தான் சொல்லிட்டாங்க. கர்ப்பம், ஆதாயம், விரயம்னு சொல்கிற அதே மாதிரி விஷயத்தை வச்சு ஆண் வாரிசை உருவாக்கி தர முடியுமா? முடியுங்க. நம்மளாம் ஜோசியர், நம்மளுடைய அனுபவம் தான் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக தனியாக எடுக்கலை எதையுமே. எப்பயுமே ஒரு நட்சத்திரம் இருக்குங்க, அஸ்வினி, ரோகிணி, அது மட்டும் இல்லைங்க, பூரம், அஸ்தம், சித்திரை. இந்த நட்சத்திரங்களில் கட்டாயமாக வீடு பாலக்காலும் வீட்டுடைய இந்த 5 நட்சத்திரத்தில் நீங்கள் பேஸ்மெண்ட்டை போடுறதும் வீடு எடுத்து வச்சு செங்கல் எடுத்து வச்சு அதாவது சாமி விட்டு ஆரம்பிக்கிற வேலையும் அதில் செஞ்சு வச்சு வியாழக்கிழமையாக இருக்கணுங்க. அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக இல்லையா புதன்கிழமையாக அமையணும். ஏன்னா ஒரு காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, வியாழனில் குடிபுகுந்து வீடு புண்ணியாசனை பண்ணணும்னா வியாழக்கிழமை தான் தரணுங்க. குருவோட நாளில் பணம் செல்வம் செல்வாக்கோட பழக்கணும்னா வியாழக்கிழமையில தான் அந்த காலத்தில் மக்கள் குடி போக வச்சாங்க. வெளியில் வேந்து அப்படின்னா மேலே கூரை போடுற விஷயத்த வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பித்து வச்சாங்க, மகாலட்சுமியை தங்க வைக்கிறதுங்க. அதனால தான் வியாழனில் குடி புகுந்து வெள்ளியில் வேந்துனா இப்போ மோல்டு போடுறதே நம்ம அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமையில் மோல்டு போட தராதிங்க, காங்கிரீட் போட தராதிங்க, வெள்ளிக்கிழமையில் கொடுங்க. அவ்வளோ மகாலட்சுமி உள்ளே வச்சு, ஏன்னா அடைச்சி அன்றைக்கி தான் நம்ம லைட் போடுறோம், உள்ளே வெளிச்சு கொடுக்குறோங்க அந்த வீட்டுக்கு. ஆயாதி பொருத்தங்கள்லாம் அத்தனையும் போத்துட்டு அதில் தான் பண்ணி தரோங்க. அப்போ நான் கொடுத்தது அந்த குழந்தைக்கு ஒரு புதன்கிழமையில் அவர் கேட்ட நாளில் பாலக்காலை போட்டுட்டு அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு பாலக்காலை போட்டோம். சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்களே அதுக்கு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு கொடுங்க. நான் திரும்பவும் பேஸ்மெண்ட்டை போகிற அன்னைக்கு அது ரோகிணி நட்சத்திரம். அதே சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தென்மேற்கில் செங்கலை வச்சு சாமி கும்பிட்டு ஆரம்பித்து கொடுத்தோங்க. 10 வருஷம் கழிச்சு நான் சொன்னேன், அந்த 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 அவர் நல்லா இருந்து 10 வருஷம் கழித்து அந்த கேள்வி கேட்குறாரு. பெண் குழந்தை இருக்கான், ஏஜ் அட்டன் பண்ண உடனே பையன் பிறப்பா இந்த வீட்டிலேருந்து 1 வருஷம் கழிச்சுணும். கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு 100% ஆண் குழந்தை பிறந்ததுங்க. அவனுக்கு மித்ரன் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். எப்படிங்க? கர்ப்பம், ஆதாயம், விரயம் எல்லாம் இதுலையும் பழைய மனையடியில் பாரம்பரியத்திலே வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. அத்தனையும் உண்மைங்க. வயது லக்கணம் எடுக்கிறோம், வீட்டுக்கு வயது இருக்குது, அதுக்கு ஆதாயம் வரைக்கும் ஒரு வீடு நல்லா இருக்குன்னு சொல்ல போனோடனே வீடு போனவொடனே நல்லா வருமானம் இருக்குங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனவொடனே சண்டை மட்டும் தாங்க வருது, இந்த வீட்டில் என்னால் நல்லா இருக்க முடியல அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் அவர் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லுங்கள். கட்டாயமாக அந்த வீடு அவருடைய வீடு குடும்ப சண்டை ஐப்பசி மாதத்தில் பாலக்கால் போட்டிருப்பாங்க. அந்த வீடு ஐப்பசி மாதத்தில் பாலக்கால் போடாமல் கேளுங்க, அதில் தான் அவர் பாலக்கால் போட்டு வீட்டை கட்டியிருப்பார். எல்லாரும் நல்ல மாதம் சொல்கிறோம், நமக்கு வாஸ்து மாதம் வந்துருச்சு, வாஸ்து நாள் இருக்குங்கிறோம். அப்படிலாம் தர வேண்டாங்க.
ஐப்பசியில் பாலக்கால் போடுற வீடு, அவங்களுக்கு நல்லா இருந்தவங்க கூட ஒரு சில ஒற்றுமை குறைவு இந்த வீட்டில் கொடுத்துருதுங்க. அதே மாதிரியே மார்கழி மாதம் கட்டாயம் நம்ம போட மாட்டோம். ஆனால் குடி போகும்போது பயம் தோல்வியை தந்துடுது ஒரு மனிதனுக்கு. வீடுங்கிறது அசையாமல் யானை மாதிரி சாப்பிட்டுட்டு போயிருங்க. உறுதியாக ஒரு சிலர் வளர்ச்சிகளில் எப்பயுமே செவ்வாய் ஞாயிறில் வாஸ்தே வந்தாலும் எக்காரணம் கொண்டு வீட்டு வேலைகளை ஆரம்பித்து தராதிங்க, அது பாதிப்பை தந்துடுதுங்க. அதே மாதிரி தென்மேற்கில் ஒரு சில படிக்கட்டு போடும்போது வீட்டுக்காரருக்கு வடகிழக்கிலையும் தென்மேற்குலையும் எப்பயுமே ஒரு வீட்டுடைய மையப்பகுதியில் பாதிக்கு பின்பக்கமாக தான் நீங்கள் மாடிப்படி போடணும். தென்மேற்கில் ஆரம்பித்து போட்டிங்கன்னா அந்த வீட்டுடைய தலைவருக்கு வந்துங்க ஹார்ட் அட்டாக், அதாவது நெஞ்சு வலியை ஏற்படுத்தி தந்துடுது. வடகிழக்கில் போட்டால் மட்டும்தான் நெஞ்சு வலி வரும்னு இல்லைங்க, தென்மேற்குலேயும் அது நடக்குது. இல்லை அப்படின்னாலும் தென்மேற்கில் நீங்கள் ஒருத்தர் வீட்டில் ஜன்னலை தென்மேற்குலேயே ஓப்பனை வச்சுருந்தார், தெம்பர் சைடில் தென்மேற்கில் ஓப்பனுங்க. நான் சொன்னேன், இதில் இருக்க பெண் குழந்தை கிளம்பி போகிறீங்க, கல்யாணம் அதான் பண்ணோம் அப்படின்னு. ஏங்க வீட்டுக்கு வந்தீங்க, ஒரு ஜன்னல் தானே பார்த்தீங்க அப்படின்னு. ஆமாங்க அதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். போன மாதம் என் பொண்ணு ஓடி போச்சுங்கன்னார். ஒரே ஒரு ஜன்னலுங்க. எப்பயுமே வீட்டுக்கு உச்சஸ்தானத்தில் நிலவாக இருக்கட்டும், அதே மாதிரி வாசல் அதாவது ஜன்னலாகட்டும், தயவுசெய்து உச்ச பகுதியில் வச்சு பழகுங்க. எனக்கு உச்ச பகுதி தெரிலிங்க, கவலையே இல்லைங்க. பாதிக்கு வடகிழக்கு, அதே மாதிரியே அதே மாதிரி கிழக்கு, இந்த மாதிரி பகுதிகளில் ஜன்னலோ நடைகளோ வச்சு பழங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரியே யாரோட வீடாக இருந்தாலும் இப்போ எல்லாம் ஒரு பேசன் ஆக்கி வச்சுருக்காங்க, வடகிழக்கில் நட வைக்கிறோம், அது சூரியன் பாகங்க. அந்த சூரியன் பாகத்தில் முதல் உச்சப்பகுதி நினச்சி வச்சு கொடுக்குற வீட்டில் வீட்டுக்காரருடைய பலன் அந்த வீட்டில் வீட்டுக்காரருக்கு திறமை இல்லாத மாதிரி இந்த வீட்டு பெண் ஆரம்பித்து வச்சிரும். சூரியன் பாகத்தில் நடை வைக்காதீங்க. இப்போ எல்லாரும் என்ன ஒரு வேலை பார்க்குறோன்னா வாஸ்துப்படி உச்சப்பதிங்க சூரியன் பாகத்தில் நகை வச்சுட்டோன்னா ஒரு 9 பாகம் அதில் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து முதல் பகுதியாக இருக்கட்டும் சூரிய பாகத்தில் தயவுசெய்து நட வைக்காதீங்க. அது ஆணுக்கு பாதிப்பை தருது, அந்த ஆணுடைய வலிமையை பாதித்து வச்சிருது. தயவுசெய்து அந்த சந்திரபாகம் முதல் பாகத்தை விட்டு 2ஆம் பாகத்தில் வச்சு பழகுங்க. உச்சப்பகுதியிலையும் அமையும், ஆண்கள் வலிமையாக இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு பாதிப்பு இருக்காது, ஆணுக்கும் பாதிப்பு இருக்காது, நல்லதே நடக்குங்க. நற்பவி. நன்றிங்க. நான் கருக்கோவை பிரியன், விநாயகமுருகன் ஜோதிடம். அடுத்து வந்துங்க வகுப்பு மாடர்ன் வாஸ்து வரப்போகுதுங்க. அதே மாதிரியே எண்கணிதம் பேர் ஒளி சப்தாலை அப்படின்னு பேருங்க. ஒரு பேருனா மோகன் அப்படின்னா போராட்டம்னு அர்த்தம். அதே மாதிரி ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திர பேரை வச்சாலோ, மிதுனா அப்படிங்கிற பேரை வச்சாலோ, அதே மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார் அப்படிங்கிற பேரில் மகேஸ்வரியோ ராஜேஸ்வரியோ அந்த மாதிரி பேர்லாம் இல்லைன்னா போராட்டங்க. நம்ம கூட்டுத்தொகையாக பேர் வச்சுட்ருக்குறோம். எண்கணிதம் அப்படிங்கிறது கூட்டி பார்க்கறது கிடையாது. நீங்கள் புரோமலாஜி படி பெயர் வழி சப்தாலை எப்படி வீட்டுக்கு காந்த சக்தி பவர் இருக்கோ அதே மாதிரி மனிதனுக்கு காம சக்தி பவர் இருக்குங்க. அதன்படி பேர் வைக்கணும், பெயர் வழி சப்தாலைப்படி பேர் வைக்கணும். நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி சார். இத்தனைக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் இருக்க எங்கள் சார் ரவி ஜெயக்குமாருக்கு நன்றிங்க. என்னோட ஃபோன் நம்பருங்க 90 42 78 73 96ங்க. நன்றிங்க. சிறப்பாக பேசினாங்க. அவங்களுக்கு மரியாதை செய்ய விதமாக அனைவரும் அப்படியே நின்று மரியாதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயாவுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க.